இன்றைய நாளை இரண்டாவது முறையாக தங்க விலை உயர்ந்திருக்கிறது. காலை 560 ரூபாய் சவரனுக்கு குறைந்திருக்கிறது. இரண்டாவது முறையாக தங்க விலை உயரவில்லை, குறைந்திருக்கிறது. காலை 560 சவரனுக்கு குறைந்த நிலையில் தற்போது மேற்கொண்டு 1040 ரூபாய் சவரனுக்கு குறைந்திருக்கிறது. அதன்படி தற்போது ஒரு சவரன் தங்கம் 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து 13,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தொடர்ந்து திங்கட்கிழமை முதலே இன்று வரை தொடர்ந்து விலை குறைந்து கொண்டேதான் வருகிறது. திங்கட்கிழமை என்று 1120 குறைந்தது, செவ்வாய்க்கிழமை என்று 1280 குறைந்தது, இன்று காலை 560 குறைந்தது, தற்போது 1040 குறைந்திருக்கிறது. இதன் மூலமாக இன்று ஒரே நாளில் மட்டுமே 1600 ரூபாய் குறைந்திருப்பதை பார்க்கின்றோம். தொடர்ந்து விலை குறைந்து வருவது நகை பிரியர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இது மிக முக்கியமான இன்னொரு காரணம் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தற்போது மீண்டும் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் தொடரும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அமைதி ஒப்பந்தம் என்பது ரத்தாகிறது, மீண்டும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என்று பேசியிருப்பதன் மூலமாக உலக அளவில் இதுக்கான சூழல் தற்போது மாற தொடங்கும். அந்தபடி பார்த்தோம் என்றால் ஏற்கனவே இந்த போர் தொடங்கியவுடன் அது அதிக முதலீட்டாளர்களுடைய கவனம் என்பது கச்சா எண்ணெய் மற்றும் பிற முதலீடுகள் மீது அதிகமாக இருந்தது. தங்கத்தின் மீதான முதலீடு என்பது குறைந்தது. அதே போன்று தற்போது மீண்டும் போர் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தான் தங்கத்தின் மீதான முதலீடு மீண்டும் குறைய தொடங்கும். அதன் காரணமாக தங்க விலை குறைய வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதுவும் தற்போது விலை குறைவுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் இதே போன்று அமெரிக்காவினுடைய அந்த போர் பதற்ற அந்த சூழல், அமெரிக்கா ஈரானை தாக்கக்கூடிய நிலை என்பது இன்னும் தீவிரமடைந்தால் தங்கத்தின் விலை என்பது மீண்டும் குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் போர் மீண்டும் தொடங்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தவுடன் பங்கு சந்தைகள் கடுமையான சரிவு என்பது ஏற்பட்டது. தங்கத்தின் விலை என்பது தற்போது குறைந்திருக்கிறது. இது வருகின்ற நாட்களிலும் கூட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.